திருநாவுக்கரசர் மகனா உங்களோட கேட்கிறேன். கைசனத்துல பெருவாங்க பேசிட்டு பேசுறது பெருமைக்கு பேசுறது. இப்போ ரோடு வேணும், சாலை வேணும்னா எம்எல்ஏ கேட்டாரா என்ன ஆச்சுன்னு கீழே 6 வரைக்கும் நோட் அனுப்போம். நான் பேசுறது மட்டும் இல்ல, கூட இருக்க மற்ற கூட்டணிகள் கோரிக்கை வச்சிருக்கோம். 5 ஆண்டுகளில் நிறைய பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லும் என்றால் திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர் குணசேகரன் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, தேமுதிக மாவட்ட பிரதிநிதி சந்திரபோஸ் அவர்களே, தேமுதிக பணிகள் நடந்திருக்கிறது. அறநாயகி டவுன்ல தொகுதியில மாவட்டத்தில் புது டாக்டர்ஸ் 25 டாக்டர் 150 டாக்டர் ஆயிரும். 300 பெட் எக்ஸ்ட்ரா வருது. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, லிப்ட் வசதியோடு ஒரு அதிநவீன இந்த மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனையா சட்டசபையில் பேசி கொண்டாந்து பின்னொரு 95% வேலை முடிஞ்சிருச்சு. அறநாயகி நகரத்துக்கு ஒரு பேருந்து நிலையம் முதலமைச்சர் ஒப்பற்ற முதலமைச்சர் அருமையான தளபதி அவர்கள் 21 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த வேலையை தொடரும். இளைஞர்களுக்கு ஒரு மினி ஸ்டேடியம் 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம். அறந்தாங்க எங்க அப்பா ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்தாங்க. 1100 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நான் ஒரு ஐடிஐ கல்லூரி கொண்டாந்துருக்கேன் 18 கோடி ரூபாய்க்கு. 108 பேர் முதல் வருஷம் இன்டேக் போட்டு 108 பேரும் படிக்கிறாங்க. அதே போல தண்ணி பிரச்சனைக்கு குடிநீருக்காக 5 வருஷம் சட்டசபையில் பேசி காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு தொகுதிக்கு 1800 கோடி ஒதுக்குறது போன பட்ஜெட்ல அறநாயகி தொகுதிக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க. நல்ல 4 அடிப்பு கொள்ளிட ஆற்றலை நீராதாரமாக கொண்டு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். அதே போல நிறைய சாலை வசதிகள் நடந்திருக்கு. 2 கிளாஸ் ரூம், 2 வகுப்பறைகள், எனக்கு தெரிஞ்சு 75 கிளாஸ் ரூம், 23 கிளாஸ் ரூம் ஏசி கிளாஸ் ரூம், 23 கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். அதே போல விவசாயத்துக்கு இப்ப நம்ம கல்லணை கால்வாய்க்கெல்லாம் 100-120 கோடி ரூபாய்க்கு புனரமைச்சிருக்கோம். இப்படி அந்தந்த துறையில நிறைய திட்டங்கள் செய்திருக்கின்றோம். நமது முதலமைச்சர் அவர்களும் போன முறை ஆட்சியில எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க, வாக்கு தந்தீங்கன்னா டவுன் பஸ்ல ஃப்ரீன்னு சொன்னாங்க. வந்தோடனே முதல்ல அதை செய்தார்கள். 1000 ரூபாய்